வழி நடைய காட்டி வீரமே எங்கும் விதை. ஹலோ, ஸ்வீட் டியூஷன் வரல? இதோ வந்துடுறேன்டா. என்னடா ப்ரோ? கனவா? கோபி ஸ்கூலுக்கு வரல. இதோ வரேன்டா. இன்னும் யாரும் வரலடா. சீக்கிரம் வந்து உட்காரு, நான் சொல்லுவேன். டேய், அந்த பொண்ணு என்கிட்ட பேசுறது மட்டும் தான் உங்ககிட்ட பேசுறீங்க. டேய், அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டா பேசுற மாதிரி தான் சொல்லுச்சு. ஆனால் என்கிட்ட தான் சொல்லிச்சு, நீ வந்து ஏதோ வந்து மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படியா? டேய், இதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு நம்ம பேசலாம். நம்ம 2 பேருக்கு போகணும், சரியா? ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீ? ஓகே. டேய், அவன் நம்ம அண்ணன் கூப்பிட்றான். அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் தான் நம்ம பண்ணணும். ஆமாண்டா, அவன் விட்டுறக்கூடாதுடா. நல்ல பையனா இருக்கான். இதுவா? யாருன்னு தெரியலையாடா? யாருன்னு தெரியலையடா. ஃபேக் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஆமாம், ஃபேக் ஐடி மாதிரி தான் இருக்கு. யாருன்னு கேட்பேன். இது யார்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்? ஹரிஷிட்ட கேட்போம். ஹரிஷே, ஹரிஷே, பாரு, ஃப்ரெண்டா பாருடா. சும்மா பாருடா. ஹரிஷே, ஒழுங்கா காட்டு. இந்த ஐடியா, இந்த ஐடிக்கிட்ட இப்போ நான் பேசுறதே இல்லையாடா. ஹரிஷே உண்மையாக சொல்கிறே. தானா உண்மையாக சொல்லு. நாங்கள் 2 பேர் சொல்லுவோம், ஆனால் நீங்கள் யார்ட்டையும் சொல்ல முடியாது, ஓகேவா? சரி, ஓகே. அந்த பொண்ணு வந்து எங்க 2 பேர்கிட்ட பேசிச்சு. என்னடா பேசுறீங்க? இங்கே பாரு, என்கிட்ட இந்த மாதிரி தான் நான் பேசுவேன். இதே மாதிரி தான் பேசுறதா? என்னடா பண்றது இதுக்கு?
வேணா அந்த பொண்ணை கரஸ்பாண்டர் கிட்ட போய் சொல்லிடுவோமா? வேணாம் நான் பெரிய பிரச்சனை வேணாம். சரியா? அந்த ஐடியில் மெசேஜ் வந்துருக்கா? இதுக்கப்புறம் இதை வச்சு செய்யணும்டா, சும்மாவே விடக்கூடாதுடா. அதை எத்தனை பேரடா ஏமாத்தி இருக்குது ஹரிஷ்? கண்டிப்பா. இதானே பேசிட்டு உங்ககிட்ட? ஆமாம், இதே மாதிரி தான் எங்களுக்கு கோபி யாருன்னு தெரியாத மாதிரியே பேசுவோம். ஆமாம், இன்ஃபர்மேஷன் வாங்கி மாட்டி விட்டோம். இன்ஃபர்மேஷன் வாங்கி மாட்டி விடணும். யாருன்னு தெரியாத ஓகேடா. பேசி இன்ஃபர்மேஷன் வாங்கி மாட்டி விடணும். ஓகேவா? ஓகே. யார் நீன்னு கேட்டிருக்கேன். ஏய் சீனின்னு வருதுடா, மெசேஜ் ரிப்ளை வர போகுதுடா. இதோ டைப்பிங் வருது. டைப்பிங் இது பாப்போம். ஏய் வந்துருக்கு, மெசேஜ் வந்துருக்கா. என்ன உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு சொன்னா பிரச்சனை ஆகும். கன்ஃபார்ம் அந்த பொண்ணு தான் மாட்டிச்சா மாட்டுச்சு. இரு இன்னொரு டைப்பிங். ஆனால் அந்த பொண்ணுக்கு பெருசாக இதாக பண்ணணும். வெயிட் பண்ணு. ஏய் I have crush on you. எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்குது? இது விடக்கூடாதுடா, கன்ஃபார்ம் விடவே கூடாது. ஏதாவது பெருசாக பண்ணணும். இதுக்கு நாளைக்கே வரும். இரு, நம்ம யாருன்னு தெரியாத மாதிரி மெசேஜ் பண்ணுவோம். ஆமாம், நம்ம யாருன்னு தெரியக்கூடாது. ஆனால் நம்ம காட்டி தான் வந்துச்சு. நீ யாருன்னு எனக்கு தெரியல. யாருன்னு இல்லைடா. ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அதுவே இவ்வளோ தைரியத்தோட பண்ணும்போது நமக்கு என்னடா பயம்? ஓகேவா? தெரியாத மாதிரியே பேசுவோம், உண்மையை வாங்குவோம். ஓகே. சீனின்னு வருது, என்ன மெசேஜ்? டைப்பிங். ரியலி? எப்படா நடிக்க முடியுது இந்த மாதிரிலாம்? ஏய் நம்ம பையன் சொல்லி பேசுவோம், அப்பதான் அது ஏதாவது பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே. அது ஃபோட்டோ பையன் மாதிரி பேசு. உன் ஃபோட்டோ சென்ட் பண்ணு. இல்லை வேணாம், டே போட்டு பேசு. டேய் ஃபேக் அக்கௌண்ட்டு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அசிங்கமாக வாயில வருதுடா. டைப்பிங். இப்படி பண்ணாதான் அது வாயில உண்மை வரும். எங்கே இது ரியல் அக்கௌண்ட்டு தான். ரியல் அக்கௌண்ட். ஏதாவது ப்ரூஃப் அனுப்புங்க. எப்படா ப்ரூஃப் வரும் ஃபேக் ஐடி? அதுக்கிட்ட வாங்கி அதுதான் மாட்டி விடணும். லவ் ஜன்னோ. என்ன டைப்பிங் வருது? Text you later after an hour. எல்லாரும் வந்தாச்சா? மட்டும் ஆப்ஷன்ஸ். என்ன பண்ணீங்க? என்ன பிரச்சனை பண்ணீங்க? அந்த பொண்ணு சொன்னாங்க சார், நீங்கள் பேசுனது. அதுக்குன்னு ஒரு பொம்பளை பொண்ணு அப்படி பேசலாமா? தப்பா? யாரும் என்ன பேசுனா? அதான் சார். ஐயோ, என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம்? ஏய் இங்க வாடா. நீ நல்லா படிக்கிற பையன் தானே, உன்னை இந்த மாதிரி இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடாது சொல்லிருக்கணும் இல்லையா? ஆ திரும்பி இங்கே வர அன்னைக்கு உனக்கு அட்வைஸ் பண்ணணும் இல்லையா? ஆ என்ன பிரச்சனை ஆச்சு உங்களுக்கு? அந்த பையன்கிட்ட வந்து பேசியிருக்கு சார். அந்த வந்து நாங்கள் இப்போ வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அதனால் வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு. அந்த குரூப்பில் இருந்த 2 பேர் ஆப்சன்ட் சார். நீங்க வாடா. உனக்கு என்ன வயசு ஆகுது? ஆ என்ன வயசு ஆகுது? என்ன வேலை செய்யற இந்த வயசுக்கு?
அக்காவா? அக்காவுக்கு இந்த மாதிரி என்ன புதுசா இருக்க? வா வா வா. சரி நான் ஒன்றும் பண்ண சரி சரி. நீங்க என்னப்பா பண்ணீங்க? நான் வந்து நேற்று என்ன நடந்துச்சுன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்னதான் சார், அந்த பொண்ணை வந்து நான் வந்து அசிங்கமாக திட்டி சார். இவங்க எல்லாரும் அந்த குரூப்பில் இருந்தாங்க சார். சரி நாங்களும் பேசணும் சார். ஆனால் அந்த பொண்ணு மேலே தான் சார் எல்லா தப்பும். நாங்கள் வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. நான் வந்து ஏற்கனவே கஸ்டமர் சைடில் சொல்லியாச்சு சார். இப்போது வந்து எல்லாம் முடிஞ்சுன்னு பார்த்தா இவங்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து பேசியிருக்கு சார். இவங்கிட்ட வந்து எங்களை தம்பி மாதிரி சார். இவன் 9th படிக்கிறான் சார், அந்த பொண்ணு 11th படிக்குது. அந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட பேசியிருக்கு சார். அதனால வந்து நான் இவங்கிட்ட போயிட்டு எச்சரிக்கலாம் தான் சார் நாங்களாம் ட்ரை பண்ணோம். அதனால ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டோ ஒரு குரூப் ஆட், இன்ஸ்டாவில் வந்து கான்ஃபரன்ஸ் போட்டால் குரூப் ஆட் ஆகும் சார். சரி இவங்கிட்ட வந்து பேசலான்னு நான் வந்து சொல்கிறோம். இவங்கிட்ட பார்த்தா இவன் ஐடியிலேருந்து அந்த பொண்ணு பேசுது சார். உன் ஐடி எப்பறம் அந்த பொண்ணுகிட்ட போச்சு? சார் அவன் மேலே எந்த தப்பு சார், இவனுக்காக தான் இவ்வளோ பண்ணது. அந்த பொண்ணு மேலே தான் சார் எல்லா தப்பும். கடைசியாக எங்கள் மேலே பழி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு சார். நீங்க வா, நீங்க வாண்ண, நீங்க வந்து நில்லு வா. உங்க வீட்டில் என் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க. நான் உன்னை நம்பி படிக்காம உன்னை அனுப்பிச்சிருக்காங்க உங்க வீட்டில் இருந்து. நீ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்க. உங்களுக்குலாம் என்னப்பா பிரச்சனை? நீங்க பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சார் அந்த பொண்ணு தான் சார் தப்பு பண்ணிச்சு. எல்லாருக்கிட்டும் மிதிச்சு பண்ணிருக்கு சார். அந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சு. உங்கள்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? என்ன இது இருக்கு? ப்ரூஃப் இருக்கு சார். ப்ரூஃப் இருக்குன்னா எங்க இருக்கு சார்? அந்த பொண்ணு அது எல்லாத்தையும் வந்து ஏய் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு சார். எங்ககிட்ட இப்போ எதுவும் இல்லை. நீங்க எங்கேயுமே போய் எதுவும் பேச முடியாது. அதாவது பொம்பளை பொண்ணு விஷயம், ஒரு சென்சிட்டிவான விஷயம் அது, புரியுதா? இப்போ அந்த பொண்ணு வீட்டில் இருந்து உங்க மேலே லீகலாக கேஸ் போடலாம், உங்க மேலே போக்சோ சட்டம் போடலாம். அதெல்லாம் என்னன்னு தெரியுமா தெரியாதா? சார் எங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க எதுவும் கேட்காம. ஒரு பொண்ணு பற்றி இதெல்லாம் தெரியுதுல, படிக்கிற வயசு இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? முதல்ல இந்த வயசுல எதுக்கு மொபைல் ஃபோன் உங்க வீட்டில் அலோட் பண்ணாங்க தெரியுமா? நீங்க அதை விட்டு இந்த மாதிரி பொண்ணுகிட்ட பேசினா அது பேசினா நீங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுல தப்பு இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடாதுரா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்குன்னு உங்கள்கிட்ட எந்த சேட் இருக்கா, ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? எதுவுமே இல்லைன்னு அந்த பொண்ணு. நீங்களும் எதுவும் இல்லைன்றீங்க, எதுவுமே இல்லைன்றீங்க. உங்ககிட்ட எதை வச்சு நான் என்னத்த பேச முடியும்? உங்களை ஸ்கூலை விட்டு சஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் 12th படிக்கிறீங்க. உங்கள் லைஃப் இல்லை, எதுவுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ண இப்போ நான் பிரச்சனையை? வேணா அந்த பொண்ணை வேணா தூக்கில் போடவா? சொல்கிறா, நீ சொல்கிறா, என்னடா போடவாடா? உனக்குடா? யாருக்கு வேணாமா? என்னடா எதுவுமே பேச மாட்டீங்க? அந்த பொண்ணுகிட்ட அவ்வளோ பேசியிருக்கீங்க. அவங்க மேலே தப்பு இருக்கு சார். அதை காட்டதான் சார் நான் பார்த்தேன் சார். எங்க மேல தப்பு இருக்கு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கு. அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்கு நீங்கள் சொல்லக்கூடாதா முதல்ல? அதை ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லையே சார். சரி, இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே உங்கள் பேர் நான் எதுலேயும் வரக்கூடாது. உங்கள் 6 பேர் உங்களை நீங்கள் அன்யூஸாக நான் எங்கேயுமே பார்க்கக்கூடாது. கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே எங்கேயாச்சும் பார்த்தோன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பார்த்து வெளியே போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.